ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய மைய கருத்து என்ன சொல்லுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கம்யூனிஸ்டுகளின் தந்தையாக இருக்கக்கூடிய கார்ல் மார்க்ஸ் 19ஆம் நூற்றாண்டில் தாங்க பிறகுறாரு. இவர் பிறந்து கொஞ்ச காலத்திலேயே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உருவாக்குறாரு. இவர் உருவாக்குன கொஞ்ச காலத்திலேயே உலகம் முழுக்க இந்த சித்தாந்தம் பரவ ஆரம்பிக்குதுங்க. இன்னைக்கும் உலகத்தில் உள்ள 100க்கும் அதிகமான நாடுகளில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்துட்டு இருக்கு. அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் கட்சிகள் இருந்துட்டு இருக்கு. பல நாடுகளில் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்துட்டு இருக்கு. ஏன் நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட் கேரளாவை எடுத்துக்கோங்க. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருந்துட்டு இருக்கு. இப்படி உலகம் முழுக்க பல நாடுகளில் 100க்கும் அதிகமான நாடுகளில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் இருந்துட்டு இருக்கு. பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உலகம் முழுக்க பாப்புலராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் கொடுத்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அந்த அளவுக்கு வேல்யூபிளான ரொம்பவே ஆழமான மைய கருத்து கொண்ட ஒரு சித்தாந்தம்ங்க. இதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாடு அடிப்படையா சோசியலிசத்தை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கம்யூனிசத்தை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. சோசியலிசம் அப்படின்னா என்னன்னா சமத்துவம் அப்படின்னு பொருளுங்க. நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமான முறையில் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சம்பளம் எல்லாமே சரியா முறையா சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சமத்துவம். ஒரு தொழிலாளி தலைமை நிர்வாகி ஆகணும் அப்படிங்கிறது தான் கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. ஒரு முதலாளி தலைமை நிர்வாகியா இருந்தால் அது சரியா இருக்காது. ஒரு தொழிலாளி தலைமை நிர்வாகியானாதான் அந்த தொழிலாளிக்கு வறுமை கூட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அதனால ஒரு தொழிலாளி தலைமை நிர்வாகியாகி மக்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒரு தொழிலாளி தலைமை நிர்வாகியாகி மக்கள் எல்லாத்தையும் நிர்வகிச்சு அவங்க எல்லாத்துக்கும் சரியா முறையா சமமான கல்வி, வேலைவாய்ப்பு, சம்பளம், மருத்துவம் இது எல்லாத்தையும் கொடுக்கணும். இங்கிருந்து கம்யூனிசத்தை அடையணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ கம்யூனிசம்னு என்னன்னா, நாட்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் பொதுவுடைமையாக்கப்படணும், அரசாங்கத்துக்கு சொந்தமான விஷயங்களா இருக்கணும். இங்க தனியார் துறை அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடியது, தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா நிறுவனங்களும் பொதுத்துறையில் இருக்கணும். எல்லா நிறுவனங்களும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கணும். அதை ஒரு தலைமை நிர்வாகி, தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை நிர்வாகி ஆட்சி செஞ்சு வரக்கூடிய வருமானத்துல எல்லாருக்குமே சமமான கல்வி, சமமான உணவு, சமமான வேலைவாய்ப்பு, சமமான சம்பளம், சமமான மருத்துவம்னு எல்லாருக்கும் எல்லாம் சமமா முறையா கொடுக்கறது தான் கம்யூனிசம்.